உள்ளத்தை சுட்டவர்க்கு இந்த உலகில் உலைவாயை மூடலாமோ அண்ணா 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 அதை கொண்டு கட்டினார் போ என் வாழ்வு அழிந்ததென்னா என் மீது பாவம் தானோ எங்களுக்கு பிற்பட்ட திருமணம் என்ன வீசித்தானோ என்ன விதிதானோ என்ன குற்றகதிதானோ என்ன விதிதானோ என்றுமே எத்தனை துன்பமோ என்ன விதிதானோ என்ன குற்றகதிதானோ என்ன விதிதானோ நம்பிட்ட எந்தனை நட்டாற்றில் விட்டாயோ என்ன விதிதானோ என்ன குற்றகதிதானோ என்ன விதிதானோ விதிதானோ மதிதானோ பாதகம் செய்து நான் பாவியானேனோ என்ன விதிதானோ என்ன குற்றகதிதானோ என்ன விதிதானோ விதிதானோ மதிதானோ எங்களுக்கு இப்பேற்பட்ட திருமணத்தை நீங்கள் செய்து வைக்க வேண்டுமா அண்ணா?
அவர் குலகுரு அண்ணா அந்த வயதானவரை திருமணம் செய்து கொள்ள விட்டு நாங்கள் என்ன சுகத்தை அனுபவிக்க போகின்றோம் அண்ணா. எங்கள் இருவருக்கும் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நாங்கள் காலம் முழுவதும் இருவரும் பிரிய கூடாது, ஒற்றுமையோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று அண்ணா எங்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று உரைத்தீர்களே. ஒரு நாட்டு இளவரசரை பார்த்து அவருக்கு எங்களை திருமணம் செய்து வைத்து நாங்கள் இருவரும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு நாங்கள் சந்தோஷமாக வாழலாம் என்று அண்ணா எங்களுடைய மனதில் மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தோம். எங்கள் மனக்கோட்டை அனைத்துப்படி இடிந்து மண்கொட்டையாகி விட்டது. எங்களுடைய ஆசை நிராசையாக போய்விட்டது அண்ணா. நாங்கள் என்ன தவறு என்ன செய்தோம்? நாங்கள் என்ன தீங்கு செய்தோம்? எதற்காக இவரை எங்களுக்கு நீங்கள் மனம் முடித்து வைக்க வேண்டும் அண்ணா? தெரியுமா? இங்க பாருங்க, நான் சொல்றேன். நீங்கள் விளையாடுவது விளையாட்டு தானே அண்ணா. நான் சொல்கிறேன். வேண்டாம் அண்ணா. சொல்றேன். எதற்காக இவரை நான் உனக்கு திருமணம் செய்து போகிறேன் தெரியுமா? அயல் நாட்டில் மாப்பிள்ளை பார்த்தால் இந்த சொத்துல பங்கு கேட்பாங்க. பங்கு கேட்பான நான் அவனுக்கு கொடுக்கணும். அதுக்கு தான் இவனை உனக்கு நான் திருமணம் செய்து கேட்பேன். தாய் இல்லா வீலைகள் தாய்க்கு தாயாகும், தந்தைக்கு தந்தையாகவும் எவ்வித ஒரு குறைகள் இல்லாமல் மார் மீதும் தோல் மீதும் போட்டு எங்களை வளர்த்தீர்கள் அண்ணா. அண்ணா பொண்ணுக்கும் பொருளுக்கும் இந்த நாட்டுக்கு ஆசைப்பட்டு இந்த வயதானவரை நாங்கள் திருமணம் செய்து கொண்டு நாங்கள் சந்தோஷமாக வாழ்வோம் என்று உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? அது ஒரு காலமும் ஒரு என்னை பார்த்து இவன் பங்கு கேட்பானா? சொல்லக்கூடாது, கேட்க மாட்டோம். என்ன முறையத்தை பார்த்து நான் கதை புரியாத மாதிரி பார்த்துக்கிறேன். அவரே வேண்டாம் என்று மறுப்பு தெரிவித்து விட்டார். மீண்டும் எதற்காக அண்ணா இந்த வீண் பிடிவாதம்? அவர் வேண்டாம் என்று சொல்வார். என்னுடைய அண்ணனுடைய அருகாமையில் இருந்து நல்லதை கெட்டதை எடுத்து சொல்பவன் நீதான். அவருக்கு உறுதுணையாக நீ செல்லலாமா? அவருக்கு நீ எடுத்து செல்லக்கூடாதா? புண்ணாக சொன்னவனுக்கு எத்தனை வாட்டி தானே எடுத்து ஆனா ஒண்ணு, இந்த மாப்பிள்ளை நீ கண்ணெல்லாம் கட்டிட்டு போயிட்ட, எப்படி கட்டி போறானோ கடிச்ச வரைக்கும் அப்படியே தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அடிக்கடி போட்டு பண்ண நான் வந்து போறேன்னா இந்த வயதானவன காடு வாவான்னு சொல்லுது, வீடு போன்னு சொல்லுது. எனக்கு வேண்டாம். இங்க பாருங்க அண்ணா, மனம் விளங்கினால் மார்க்கம் என்று சொல்வார்கள். உங்களுடைய மனதை மாற்றிக்கொண்டு அண்ணா இந்த திருமணத்திற்கு எங்களால் சம்மதிக்க முடியாதண்ணா. இந்த வயதானவரை நாங்கள் திருமணம் செய்து கொண்டு என்ன சுகத்தை அனுபவிக்க போகின்றோம் அண்ணா. கிழவனை கட்டி கொண்டு சுகம் கிழவனை கட்டி கொண்டு என்ன சுகம் காண போறோ? வெண்ட பிடிவாதமே அண்ணா. பழமை பழுத்தவர் அவர்
பல்லில்லா கிழவன் அண்ணா நிச்சயமாக முடியாது. திருமணம் செய்து கொள்ள முடியாது சொல்லக்கூடாது. அவர் கருத்தில் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். அவரது கருத்து சத்தியம் செய்து கொடுத்து விட்டேனா? எங்களை கேட்காமல் எப்படி நீங்கள் திருமணம் செய்வதற்கு சத்தியம் செய்து கொடுக்கலாம்? இறுதியாக சொல்கிறேன், திருமணம் செய்து கொள்ள முடியுமா முடியாதா? முடியாது இல்லை என்றால் இதை எடுத்து வரவனை வெட்டி வீசி விடுகிறேன். அண்ணா வேண்டாம் அண்ணா, என்னதான் இருந்தாலும் அவர் யார்? நம்முடைய குலகுரு அண்ணா. வேண்டாம் அண்ணா. சொல்கிறாயா? அண்ணா, வேண்டாமா? அப்படி என்றால் செய்து கொள்ள வேண்டுமா? செய்து கொள்ள முடியல என்றால் உனது அண்ணனை உயிரோடு பார்க்க முடியாது. அண்ணா, நடப்பதை யாராலுமே தடுக்க முடியாது. என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும். அடக்கூடாது, சிரித்து கொண்டு சொல். திருமணம் சம்மதிக்கிறேன். சரி. சொல்கிறாயா? அண்ணா, உனது விருப்பமே எங்களது விருப்பம். கூட இருந்து குழி பறிச்சு சாகடிக்கிறாங்க நீ தாண்டா. எத்தனை வாட்டினா சொல்றது வேண்டாம் 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 வேண்டாம். மறுபடியும் நீ அதைதான் செய்கிறீ நியாயமாடா? ரோகிணி திருமணத்திற்கு சம்மதித்து விட்டான். தேவையாண்டா சம்மதிக்கல. அவன் என்ன எதிர்பார்க்கறான்னு அண்ணா, நான் சம்மதிக்க வேண்டும் என்றால் இதே இடத்துல அவனை நீங்க பலி கொடுங்க. இவனை பிறகு பலி எடுக்கிறேன். சம்மதம் என்று சொல். பலி கொடுத்துருங்க. வாங்கிற 7.5 லட்சம் அம்மா கட்டிடும். சிறிய வயதிலிருந்து உங்களுடைய வார்த்தைக்கு மறுப்பு தெரிவித்ததே கிடையாது அண்ணா. இருந்தாலும் இவரை தான் நாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய ஆசையா, உங்களுடைய விருப்பம்? அப்படியா? இதுதான் உங்களுடைய சந்தோஷம் என்றால் உங்களுடைய விருப்பப்படி நன்றாக திருமணம் செய்து கொள்ள சிரித்து என் தங்கைகள் சம்மதித்து விட்டார்கள். நீ உடனே சென்று மாப்பிள்ளைய ஊர்வலம் காட்ட சொல்ல வண்டி வேகமா ஓட்டக்கூடாது. அப்படியே ஆட்டோ டோக்கில் செத்தாலும் செத்துடுவாரு. மணவர் எடுத்துக்கொண்டு வா. மாப்பிள்ளை அமர வைக்கணும். என் தங்கைக்கு சம்மதி விட்டார்கள். இப்போது நான் சந்தோஷமாக இருக்கிறேன். மாலை கண்ணு தெரியல. மாலை தானே கையில எரு கொட்ட மாதிரி கொட்டாத. வேஷத்தை பார்த்து நீ நாள் வில்ல வேஷம் ஆடுற மாதிரி ஒரு நாள் என்ன மாலை இது? மாலைக்கு போட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். உனக்கு தாண்டா அவனால சொன்னீங்க. அவனை பேண்ட் உள்ள கை விட்டுக்கிறா. மாலைக்கு போட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். கை விடுறாங்க.
வலிக்குது. கை விடாத. புதுசு வச்சா கை விடுதா அடிக்காதீங்க அப்பா, ஐயோ, நான் தான் வெளிய விட்டு வர்றேன், நாய் பேய் ஏன் அடிக்காத அந்த சத்தத்திலே போனால போயிடுவான் சத்தம் கேட்க முடியல இந்த சத்தத்தை கேட்க 4 செவத்து உள்ள கதை போ அடுத்த பால் எடுத்து வா. மாலை என்ன வாங்கிரு? ஏய் மாலை எங்க வாங்குனா? மாலை எங்கேயும் கிடைக்கலீங்க எங்கெங்கயோ போன மாலை எங்கேயும் கிடைக்கல பொறுத்து மாலைக்கு 2 மாலை எடுத்துட்டு புரியுதோ? ஏய் என் தங்கத்தின் மேல பிணமாலையா? பிணத்து மேல போடுற மாலை யாரா போடுவாங்களா? நானா பண்றது அதுக்கு எங்க போனாலும் மாலை இல்லன்றாங்க 500 ரூபாய் கொடுத்து உன்னை மாலை வாங்க வந்திருக்கேன். 500 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்துடா உன்னிடம். கீஞ்சி போச்சு நீ குத்தா 500 ரூபாய் சர்வசாதாரணமா சொல்றேன். குத்துது கீஞ்சு போச்சா குத்துது கீஞ்சு போச்சா? குத்துல கீஞ்சி போச்சு என்ன பண்ண 500 ரூபாயா? 500 ரூபாய்க்கு என்ன பண்ண கீஞ்சு போன மாட்டேன் என்ன பண்ணுமா? அவன் சொல்ல நீக்க முடியாது. எங்கேயுமே மாலை கிடைக்கல 500 ரூபாய் 500 ரூபாய்க்கு என்ன கிடைக்குன்னு கேட்டேன் அவன் சொன்னான் பிளாக்ல 2 கிடைக்குன்னு ஒண்ணு 250 ரூபாவா மாலியா பிளாக்ல கடிச்சிட்டு பிளாக்லயா? அட 2 சும்மா வச்சு ஒரே முறுக்கு முறுக்கிட்டேன். அடி ஊத்துற மாதிரி நம்ம வணக்கா. அப்ப இந்த மாலை எங்குதான் கிடைச்சது? அதான் சொன்ன போன பிணமாலை. டேய் இங்க வாங்க. ஓ இந்த மாலை செலுத்தலாமா? அட கடகடன்னு முடிய என்னத்தா? செத்து போனவன் வந்து எத்தனை பேர் போறான் அட பாய். செத்து போன வந்து மாலை எப்படி எடுப்பா? வருவான். எப்படி வருவான்? செத்து போனவன் வரமாட்டான். எப்படி வருவான்? செத்து போனவன் வராத அவனுக்கு 16 30 ஞாபகம் 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 எப்பொழுது அவன் மீது ஞாபகம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதேதான். நல்லா தானே இருக்கீங்க ஆனவனே என் மென்டல் ஆகி போடுவீங்க மாத்திரை காலி ஆயிடுச்சு. ஐயா மாவு புள்ளை மாப்பிள்ளடா எப்படியா புள்ளை வந்து மாப்பிள்ள வரார் மாப்பிள்ள வரார் மாட்டு மாப்பிள்ள பத்த அப்பா வரார் பொண்ண பத்த அப்பா வரார் தொட்ட வந்து வாடா 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 சிரிச்ச முகத்தில் சிரி கல்யாண கரமாதரமா போனோம். இந்த வயதான காலத்துல யாராயா பிராணத்தை வாங்குறீங்க பிராணத்தை புடுங்குறோமா? ஓ மணமகளை எடுத்துக்கிட்டு வா. டேய் 2 பொண்ணு அதை விடு யோசிச்சாங்களா? ஓவரா அடிக்காத டோப்பா கைதிக்கு ஓடி போய் டேய். போ 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 போ. மகளே மயில் மகளே காலை எடுத்து வைத்து வாவா மகளே மயில் மகள் வாவா ஏய் தங்கைகள் அமர வை. இவனால காலையே படிக்க வைக்கிற முடியலடாடி கூடாடே ஒதுக்காத ஏன்டா ஐந்து போறீங்கடி கூண்டுல போயிலாம் நிலைக்கிற மாதிரி பாருங்கடா ஒரு ஆளை இருடா இருடா முன்னாடி ஆ அப்படி வைக்காரு பொண்ணு முகத்தை பாரு. டேயா கண்ணு
மங்களா தேத்துறா. ஐயோ அண்ணாடா போற 2 பொண்ணுடா உனக்கு. சின்ன பொண்ணா? நான் சின்னவா. மாப்பிள்ளை முகத்தை பாருமா. அவருக்கு என்னடா குறை? எதுலயும் குறை இல்ல. வேற என்னத்துல குறை இருக்காப்பா? அம்மா நல்லா இருக்கிற மாப்பிள்ளை என்ன அப்படின்னு தரலாட்ட கையை எடுத்து கும்பிடுங்க.